நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். முந்தைய ரங்கசாமி ஆட்சி காலத்தில் வேலையில் பணியமர்த்தப்பட்ட யாரையும் எங்களது காங்கிரஸ் அரசு பணி நீக்கம் செய்யவில்லை என்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பேசினார். ராகுல் காந்தி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுவை இளைஞர் காங்கிரஸ் சார்பில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலம் மற்றும் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை வென்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுவை மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திரு சங்கர் தலைமை தாங்கினார். மாநில நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் திரு AV சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் திரு வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணராவ், தேனி ஜெயக்குமார், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், ஜெயமூர்த்தி, கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு AKD ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். அப்போது இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட இவ்விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பேசிய அவர் மேலும் பேசுகையில், தற்போது ஆட்சியில் இருக்கும் திரு ரங்கசாமி முந்தைய ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளார். இதனால் ஊழியர்கள் தங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடுமோ என்ற அச்சத்தில் இருக்கின்றனர். முந்தைய ரங்கசாமி ஆட்சி காலத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட பணியாளர்களை யாரையும் நாங்கள் பொறுப்பேற்ற பின்பு பணி நீக்கம் செய்யவில்லை என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். எனவே முதல்வர் திரு ரங்கசாமி தனது முடிவை மாற்றிக்கொண்டு ஊழியர்களை பழிவாங்கும் போக்கை கைவிட வேண்டும் என்று பேசினார். புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு கவியரங்கம் மற்றும் பட்டிமன்றம் JVR மஹாலில் நடைபெற்றது. புதுவை புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள JVR மஹாலில் திமுக இளைஞரணி சார்பில் திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான கலைஞர் கருணாநிதியின் 88வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கவியரங்கம் மற்றும் பட்டிமன்றம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர் வரவேற்று பேசிட மாநில இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமை தாங்கினார். முன்னதாக மாநில துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். யார் யாரை அவமானப்படுத்த நினைக்கின்றார்களோ அவர்களே அந்த அவமானத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களாக தான் இருக்கணும். திமுகன்றது ஒரு இயக்கம். இதுல ஜாதி, இது மதம் இதெல்லாம் பார்க்கவே கூடாது. திமுக இருக்கக்கூடிய தலைவர்களை போல உலகத்தில் எந்த தலைவர்களுமே கிடையாது. அந்த பெருமைக்காக எல்லாம் சொல்லல. எத்தகைய சோதனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம். தலைவருடைய புகழ பாடி இந்த இயக்கத்தை வளர்ப்போம். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பொய்ப்பு பிரச்சாரம் செய்து நம்ம இயக்கத்தை நீ பின்னாடி செய்திருக்காங்க. நம்மளுடைய இயக்கத்திற்காக நம்ம தமிழ் மக்களுக்காக நாம் பணியாற்ற நல்ல காலம் இருக்கிறது. அது விரைவில் வரும். அதற்காக நாம் உழைத்து கொண்டிருப்போம் என்று சொல்லி இயக்கத்தை கழகத்துடைய துணை அமைப்பாளரும் சிவகுமார் அவர்களே தன்னுடைய அயராத உழைப்பின் மூலமாக புதுச்சேரி மக்கள் மனதிலே திறந்தோறும் வந்து போய் கொண்டிருக்கிற நான் இருக்கிறேன், இருந்து கொண்டிருக்கிறேன், உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தொலைக்காட்சியின் வாயிலாக மக்களின் மனதிலே நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிற புதுச்சேரி நகரமன்ற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜான்குமார் அவர்களே, இந்த அத்தனை பேருக்கும் தேர்தல் காரணமாக தள்ளி போய்விட்டது. அதன் பிறகு ஏற்பட்ட தேர்தல் மாற்றங்கள் நான் இந்த ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடவில்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட அதற்கு முன்னதாகவே பேராசிரியர் சிறப்பாக முறையிலே தலைவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அந்த கால தலைவர் அண்ணா. நிகழ்ச்சியில் கலைஞர் கருணாநிதியின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் இலக்கிய பணியே என்ற தலைப்பில் ராமமூர்த்தியும், கலைப்பணியே என்று ஆறு செல்வமும், சமூக பணியே என்ற பொருளில் நெய்தல் நாடனும், அரசியல் பணியே என்ற தலைப்பில் பிரபாவும் பங்கேற்று கவியரங்கம் நடத்தினார். இதனைத் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதியின் சாதனைகளில் விஞ்சி நிற்பது கலைப்பணியே, அரசியல், சமூக பணியே என்ற தலைப்புகளில் பட்டிமன்றம் நடைபெற்றது. அதில் கலைஞர் அரசியல் பணி மூலம்தான் சாதனை படைத்தார் என்று
நடுவர் வேல்முருகனார் தீர்ப்பளித்தார். நிகழ்ச்சியில் திரளான திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான அரசு பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய உத்தரவிட்டதை வாபஸ் பெற வேண்டும் என்று முதல்வர் திரு ரங்கசாமிக்கு திமுக துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் ஒரு துறையில் கடந்த அரசால் பணியமர்த்தப்பட்டவர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டபோது எல்லோரும் வருத்தப்பட்டோம். எத்தனை அப்பாவி குடும்பங்கள் பாதிக்கப்பட போகிறதோ என்று கஷ்டப்பட்டோம். ஆனால் அதற்கு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியும் உத்தரவும் தான் காரணம் என சொல்லப்பட்டதால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போயிருந்த சமயத்தில் தற்போது அனைத்து துறைகளிலும் கடந்த அரசால் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வெளியேற்றப்படுகின்றனர் என்கிற தகவல் மிகுந்த வேதனை அளிக்கிறது. அதிலும் அனைத்து பிரிவினருக்கும், அனைத்து மக்களுக்கும் சேர்த்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ரங்கசாமி அவர்களின் அனுமதியின் பேரில்தான் இது நடைபெறுகிறது என்பதை கேள்விப்படும்போது அதிர்ச்சி அடைந்துள்ளோம். அரசியலில் பழிவாங்கின்ற உணர்ச்சி சிறிய விஷயங்களை எல்லாம் கிளறிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. இவைகளெல்லாம் முன்னாள் அமைச்சரவைக்கும் இந்நாள் அமைச்சரவைக்கும் இருந்தால் அதை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை. இது தனி நபருக்கான பிரச்சினை. ஆனால் இதில் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்கள். இந்த வேலைவாய்ப்பை நம்பி பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், பள்ளிகளில் குழந்தையை சேர்த்துள்ளோர் என பல்வேறு பிரிவினரும் தற்போது எதிர்காலத்தை தொலைத்துவிட்டு என்னாகுமோ என பயந்து கதறிக் கொண்டிருக்கின்றனர் என்று கூறிய அவர், இந்த வலியை பாதிக்கப்பட்ட குடும்பங்களால் தான் உணர முடியும். எனவே இதில் அரசியல் வேண்டாம். இது அடுத்தவர்களின் வாழ்க்கை பிரச்சினை. ஒவ்வொரு ஆட்சியும் முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் வைத்த பணியாளர்களை வீட்டிற்கு அனுப்புகின்ற காரியத்தை தொடங்குவார்களேயானால் இதற்கு முடிவென்பதே இல்லாமல் போகும். மாண்புமிகு முதல்வரால் வழிகாட்டியாக, தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே இன்றைக்கு உயிருடன் இருந்திருந்தால் அப்பாவி பிள்ளைகளின் வாழ்க்கையில் விளையாடாதீர்கள் என்றுதான் சொல்லுவார். எனவே அவரை பின்பற்றுகின்ற மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய உத்தரவிட்டதை வாபஸ் பெற்று அப்பாவி மனிதர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார். ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் சார்பில் 44 கிலோ எடையுள்ள கேக் வெட்டி கொண்டாடும் விழாவில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி கலந்து கொண்டார். ராகுல் காந்தி பிறந்த நாள் விழா புதுவை முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் தொண்டர்களின் சார்பில் புதுவை அண்ணா சிலை அருகே ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு 44 கிலோ எடை கொண்ட மெகா கேக் வைக்கப்பட்டு அதனை வெட்டி கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கேக்கினை வெட்டி அனைவருக்கும் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும், மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. விழாவில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு AKD ஆறுமுகம் மற்றும் இளைஞர் காங்கிரசார் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள மகா கணபதி, திரௌபதி அம்மன் உள்ளிட்ட ஆலயங்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா கணபதி, திரௌபதி அம்மன், பச்சைவாழியம்மன், முருகன், புத்துமாரியம்மன், பொறையாத்தம்மன், ஐயனாரப்பன், நவகிரக ஆலயம் ஆகிய கோவில்களில் ஜீர்ணோதரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயங்களில் முன்னதாக யாகசாலை பூஜை, மகா கணபதி ஹோமம், கோபூஜை, தனபூஜை, மகாலட்சுமி ஹோமம் முதலிய நிகழ்வுகளும், இன்று 4ஆம் கால யாக காலை பூஜை, நாடி சந்தானம், கடம் புறப்பாடு போன்ற நிகழ்வுகளும் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ விநாயகர், புத்துமாரியம்மன், பச்சை வாழியம்மன் உள்ளிட்ட ஆலயங்களில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இதனையடுத்து சுவாமிகளுக்கு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், TPR செல்வம், பஞ்சாயத்து தலைவர் காளிதாஸ் உள்ளிட்ட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.